என்ன உதயன ஸ்டேஜ் ஏறி மரணக்கலாய் கலாய்ச்சு விட்டாரு. தம்பி முதலமைச்சர் வெக்கங்கட்ட அரசு கேடுகட்ட அரசு. உதயனாக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரவங்களுக்கு இப்பதான் ஆடியன்ஸோட பல்ஸ் என்னங்கிறது புரிஞ்சிருக்கு போல. ஸ்டேஜ் போட்டு பிலிப் ரோஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னெல்லாம் பேசுனேன், டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன், கேடுகட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். இதுக்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்ல. இதுக்குதான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன், காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். நான் எவ்வளவோ பொறித்தனம் பண்ணிருக்கிறேன், கவுடித்தனம் பண்ணிருக்கிறேன், அப்பெல்லாம் ஒண்ணுமே ஆகல. மொத்தோ தடவையா காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். பொசுக்குன்னு புடிச்சு உள்ள தள்ள போறாங்க. போற போக்குல சிஎம் கூட சேர்த்து மினிஸ்டர்ஸும் ஜோக்கர்ஸ்னு கலாய்ச்சு விட்டாரு. சீட்டுக்கட்டுல 1 இருக்கும் 2 இருக்கும் ஜோக்கர். இங்க 52 பேர் ஜோக்கர். 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? அவங்க எல்லாம் அடமொழி வச்சு பேசினாதான் மக்களுக்கு புரியுது. சொல்லு. லாட்டரி விக்கிற அமைச்சர் யாரு, திருட்டு விசிடி வித்த அமைச்சர் யாரு, உருட்டுக்கட்ட அமைச்சர் யாரு, பவுடர் போடுற அமைச்சர் யாரு? ஏய் கேப்டன், இவனெல்லாம் டீம்ல சேர்த்துட்டு இருக்கிய. உன்னால நான் திட்டுறான். ஆனா எலெக்ஷன்லயும் தோத்தாச்சு. பொம்பளை கேஸ்ல போலீஸ் வண்டியில ஒரு ரவுண்டும் போயிட்டு வந்தாச்சு. ஆனாலும் வலிக்காத மாதிரியே சமாளிக்கிறது எப்படின்னு இவங்க கிட்ட தான் கத்துக்கணும் போல. வலினா என்னன்னு உனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது, இங்க பரம்பரைக்கே தெரியாது. கடப்பாறையில குத்தி கூட உனக்கு வலிக்கல. அது ஏதோ குண்டூசில குத்துற மாதிரி இருந்துச்சு, எனக்கு பெயினே இல்ல.